dear students, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோஸ் 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸோட ஹிஸ்ட்ரி லெசன் 1 அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். இந்த லெசனில் என்னென்ன மேட்டர்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாடர்ன் பீரியடுக்குரிய சோர்சஸ், போர்ச்சுகீஸ் ட்ரேடர்ஸோட இன்ட்ரெஸ்ட் இன் இந்தியா, போர்ச்சுகீஸ் டச்சோட ப்ரெசன்ஸ் இன் இந்தியா, டென்மார்க் செட்டில்மெண்ட், இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்சோட அரைவல், இப்படி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நிறைய ஃபாரின் ட்ராவலர்ஸ், ட்ரேடர்ஸ், மிஷனரிஸ், சிவில் சர்வன்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாத எண்ணிக்கையில் 1890 சென்ச்சுரியில் தே லெஃப்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் தியர் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களோட அனுபவம், இந்தியாவோட அனுபவத்தை நிறைய எழுதி வச்சுருக்காங்க. வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரியில் அவங்களோட இம்ப்ரெஷனை பார்க்கலாம். டு நோ த ஈவெண்ட்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியட், we have abundant sources. இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது, நேஷ்னல் லெவலில் இருக்குது, அண்ட் ரீஜனல் லெவலில் கூட நம்மளுக்கு கிடைக்கிது. சோர்சஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியாவை கொஞ்சம் எலாபரேட்டாக பார்ப்போம். த சோர்சஸ் ஃபார் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா அதை வச்சு பொலிட்டிக்கல், சோசியோ எக்கனாமிக், கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்டை தெரிஞ்சுக்கலாம். வெரி பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ், டச், ஃப்ரெஞ்ச், டேனிஷ், இங்கிலீஷ், அப்படி ஏகப்பட்ட யூரோப்பியன்ஸோட அஃபீஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் இன் இந்தியா நல்ல பேப்பர்ஸாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சோர்சஸ்லாம் செம்ம வேல்யூபிளான சோர்சஸ், வெல் ப்ரிசர்வ்ட் அண்ட் ரெக்கார்டட், வெரி வேல்யூபிள். இந்தியாவோட ஆர்கைவ்ஸ் அட் லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி, மெட்ராஸ், அப்படி கவுண்டிங் சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் நிறைய ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷனாக நம்மளுக்கு கொடுக்குது. இந்த ஆல் தீஸ் சோர்சஸ் critically evaluated by the historians before they are writing the history. Okay, இப்போ என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் சோர்சஸ் இருக்குன்னு பார்ப்போம். We can write history with the help of the sources. That may be a written source or a material source. Written sources means அப்படின்னா என்ன? After the advent of the printing press, எப்போ printing press கண்டுபிடிச்சாங்களோ, there is lot of number of books பப்ளிஷ் பண்ணாங்க in different languagesல. ஒரு லாங்குவேஜ், ரெண்டு லாங்குவேஜ் இல்லை, நிறைய லாங்குவேஜஸில். ஹென்ஸ் த பீப்புள் பிகைன் டு அக்கர் நாலேஜ் ஈஸிலி. அதனால் மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக புக்கு அவைலபிளாக இருந்தது இன் ரீசனபிள் ரேட்டில். ஸோ நிறையா அறிவு வளர்த்துக்கிட்டாங்க. எந்தெந்த ஃபீல்டில் அப்படின்னு பார்த்தா, ஆர்ட், லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ், இப்படின்னு எல்லா ஃபீல்டுலேயும் தே இம்ப்ரூவ் தெம்செல்ஸ். அது போதாதுன்னு த யூரோப்பியன்ஸ் கேம் டு நோ அபவுட் த இம்மென்ஸ் வெல்த் ஆஃப் த இந்தியா ஃப்ரம் த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் மார்க்கோ போலோ. ஆஹா, இப்படி ரெக்கார்டு எழுதி வச்சது என்ன ஆகிடுச்சு, இந்தியாவில் நிறையா வெல்த் இருக்குப்பா, வாங்க வாங்க அப்படின்னு யூரோப்பியன்ஸை கூப்பிட்ட மாதிரி ஆகிடுச்சு. அவங்க மார்க்கோ போலோ ரெக்கார்ட்லேருந்தும் அதை மாதிரி இருக்கக்கூடிய சோர்சஸ்லேருந்தும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. த வெல்த் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா விச் அட்ராக்ட் யூரோப்பியன்ஸ் டு அவர் கண்ட்ரி. நம்ம இந்தியாவோட வெல்த்து மட்டுமே ரீசன் யூரோப்பியன்ஸ் அடுத்தடுத்து இந்தியாவை நோக்கி படையெடுத்ததுக்கு. எஸ், ஒன்ஸ் அப்பான் அ டைம் இந்தியா இஸ் அ வெல்த்தியஸ்ட் கண்ட்ரி. That's why all the European powers came to our India. What a surprise news, no? That is only truth. Anandarangam, his name conjured within the annals of Tamil history. He was a Tubosh, means translated in Pondicherry to assist the French trade in India. இவருடைய ரெக்கார்டு எல்லாம் எடுத்து பார்த்தா ஃப்ரெஞ்சோட டே டு டே என்ட்ரி அதில் இருக்கும். ஹிஸ் டைரிஸும் 1736 1760 வரைக்கும் உள்ள ஒரு செக்குலர் ரெக்கார்டாக பார்க்கப்படுது. இவருடைய டைரி மூலமாக profound capacity for political judgment is most valuable source of history to know about the foreigners. Literature, travel account, diaries, autobiographies, pamphlets, government documents, manuscripts, இப்படி எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுதுங்க சோர்சஸோடது மாடர்ன் பீரியடுக்கு. ஆர்கைவ்ஸ், திஸ் இஸ் அ பிளேஸ் வேர் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ப்ரெசர்வ்ட். ஆர்கைவ்ஸில் தான் வரலாற்று ஆவணங்கள்லாம் பாதுகாக்கப்படுது. த நேஷ்னல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. இதுதான் சீஃப் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டோட எல்லா ரெக்கார்டும் அங்கே தான் இருக்கும். இட் ஹாஸ் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், பாஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டத்தை பற்றியும் ப்ரெசண்ட்டை பற்றியும் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு இது எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். இட் கண்டைன்ஸ் அத்தன்டிக், நம்பக்கூடிய தன்மையான எவிடன்சஸ் இருக்குது. பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக், கல்ச்சுரல், சயின்டிஃபிக் லைஃப், மக்களோட ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி இந்தியா பற்றின ஆணி வேறு எல்லாம் கொடுத்துட்றாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன் ஏஷியா.
மிகப்பெரிய ஆர்கைவ்ஸ், அவனை காப்பகம். டூயினோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் கேன் ரைட்லி பி கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் நேஷ்னல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியா. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆர்கைவ்ஸு க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹீஸ் அ மெயின் ரீசன். அப்புறம் தமிழ்நாடு ஆர்கைவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, த மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் ப்ரெசன்ட்லி நோன் அஸ் தமிழ்நாடு ஆர்கைவ்ஸ் எங்கே இருக்குது? சென்னையில் தான். இட் இஸ் த ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் டாக்குமெண்ட் இன் சவுத் இந்தியா. இங்கே இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் வேர் இன் தமிழ்நாடு ஆர்கைவ்ஸ் ஆர் இன் இங்கிலீஷ். ஏன்னா பிரிட்டிஷ் தானே ரூல் பண்ணாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் இன் இங்கிலீஷ். த கலெக்ஷன் வந்து சீரியஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸாக இருக்கும். டச்சோடது, டேனிஷோட, பெர்சியனோடது, மராத்தி இதுன்னு அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரெஞ்ச், போர்ச்சுகீஸ், தமிழ், உருது அப்படின்னு இந்த லாங்குவேஜஸ்லேயும் சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ வி கேன் கோ த்ரூ இன் சென்னை ஆர்கைவ்ஸ். இதுதான் தமிழ்நாடு ஆர்கைவ்ஸ் ஃப்ரண்ட் வியூ. தமிழ்நாடு ஆர்கைவ்ஸில் 1642 வால்யூம் ஆஃப் டச் ரெக்கார்டு இருக்கான். இது கொச்சி, கோரமண்டல் கோஸ்ட் பற்றின தகவல்கள் நிறைய கொடுக்குது. பீரியட்னு எடுத்துக்கிட்டால் 1657 1845 வரைக்கும் இருக்குது. டேனியனோட ரெக்கார்ட்ஸ் 1777 1845 வரைக்கும் இருக்குது. டாட்வெல் தான் இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டார். அது கேலண்டர் ஆஃப் மெட்ராஸ் ரெக்கார்ட்ஸ் 1917 பப்ளிஷ் பண்ணுறாங்க. டாட்வெலுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததா ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு. அதனால் ஹி ஓப்பன் நியூ சாப்டர் ஓப்பன் பண்ணுறது ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு ஆர்கைவ்ஸ். ஆர்கைவ்ஸோட வரலாறையே எழுதுகிறாராம். அது தமிழ்நாடு ஆர்கைவ்ஸோட வரலாறு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெட்டீரியல் சோர்ஸஸ். ஒரு பொருளாக, ஒரு கட்டிடமாக, இது ஒரு வகையில் ஒரு மெட்டீரியலாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சோர்ஸஸ் தான். ஸோ இங்கே பிக்சரில் கொடுத்துருக்கிறது செயின்ட் டேவிட் ஃபோர்ட், கடலூரில் அமைஞ்சிருக்கக்கூடியது. நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு நிறைய பெயிண்டிங்ஸ், ஸ்டாச்சூஸ் மாடர்ன் பீரியடுக்கு இருக்குது. இதன் மூலமாக நம்ம நிறைய நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம். நேஷ்னல் லீடர்ஸ் யார், ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹிஸ்டாரிக்கல் மெயினான பில்டிங்னா செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச் அட் கொச்சின், செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட் அட் பாண்டிச்சேரி, செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இன் மட்ராஸ், செயின்ட் டேவிட் ஃபோர்ட் இன் கடலூர், இந்தியா கேட்டு, பார்லிமெண்ட் ஹவுஸு, பிரசிடென்ட் ஹவுஸ் இன் நியூ டெல்லி, இப்படி கவுண்டிங் கூடிக்கிட்டே போகுது மாடர்ன் பீரியடுக்கு. இது வந்து இந்தியாவோட ஆர்கிடெக்சர் ஸ்டைல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸில் கட்டப்பட்டது. அது போக நிறையா மெட்டீரியல், ரிலீஜியஸ், கல்ச்சுரல், ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ உள்ளதும் கலெக்ட் பண்ணி மியூசியத்தில் வச்சுருக்காங்க. இந்த மியூசியமும் நம்மளுக்கு நிறைய ஓல்டஸ்ட்டு பாஸ்ட்டை சொல்லுது. நேஷ்னல் மியூசியம் வந்து டெல்லியில் இருக்குது. இதுதான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் மியூசியம். இது ஃபர்ஸ்ட் 1949 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்ததாக காயின்ஸ். அது மிகப்பெரிய சோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு காயினேஜ் வந்து மாடர்ன் பீரியடில் வந்து க்ரௌன், அதாவது நம்ம இங்கிலாந்து மகாராணி பேரில் தான் வந்து வெளியிடுறாங்க. மகாராணி ஆர் மகாராஜா. 1862 எட்வர்ட் 7 வந்து குயின் விக்டோரியாவுக்கு அப்புறம் பதவி ஏற்கிறாரு. இந்த காயின் இஷ்யூட் பை அவரால் காயின் இஷ்யூ பண்ணப்படுது. அவருடைய பிக்சரை போட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 1935 செட்டப் பண்ணுறாங்க. அதில் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட நோட்டை இஷ்யூ பண்ணக்கூடிய பொறுப்பு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வருது. ஃபர்ஸ்ட்டு பேப்பர் கரன்சி ஆர்பிஐ வந்து ஜனவரி 1938 வெளியிடுறாங்க. அந்த ஃபஸ்ட்டு ரூபாய் நோட்டு என்ன தெரியுமா? 5 rupees நோட். அதில் யாரோட பேர் இருந்ததுன்னா போர்ட்ரேட் ஆஃப் கிங் ஜார்ஜ் 6 நேம் வந்து கீழே எழுதப்பட்டிருந்தது. டூயினோவில் தகவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1960 ஃபோர்ட் செயின்ட் டேவிட் வாஸ் பில்ட் பை த பிரிட்டிஷ் இன் கடலூர். அப்போ ஃபோர்ட் செயின்ட் டேவிட் யாரோடது? பிரிட்டிஷோடது. இப்போ தான் யூரோப்பியன்ஸ் ஒவ்வொருத்தராக வரதை நம்ம பார்க்க போகிறோம். தெர் இஸ் எ ஸ்மால் ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் டு த இந்தியா. அது என்ன ஹிஸ்ட்ரின்னு பார்ப்போமா? அதாவது இந்த மேப்பில் காமிக்கப்பட்டுள்ள இந்த கான்ஸ்டாண்டினோபிள், ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த கான்ஸ்டாண்டினோபிளை இந்த ஏசியா மைனரில் இருக்கக்கூடிய டர்க்கி கண்ட்ரி வந்து ஆக்குபை பண்ணிடுவாங்க. அதாவது அப்போ ரூல் பண்ண கிங்டம் வந்து ஒட்டோமான் டர்க்ஸ். அவங்க இந்த கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றினோடனே யூரோப் கண்ட்ரீஸுக்கு உள்ள லேண்ட் ட்ரேடு ரூட்ஸ் வந்து பிளாக் ஆகிடும். ஏன்னா இந்த கான்ஸ்டாண்டினோபிள் வழியாக தான் ஏஷியா கான்டினென்ட்டுக்கு வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை கேப்சர் பண்ணது மூலமாக அவங்களுடைய மிகப்பெரிய ட்ரேட் ரூட் பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வேறு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது எவ்ரிதிங் இஸ் அ பிக் ரூட். ஸோ அந்த ரூட் இஸ் நாட் ஈஸி கம்பேர்ட் டு கான்ஸ்டாண்டினோபிள் ரூட்.
ஸோ ஆல் த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்டையும் அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியலையும் ஏஷியன் கான்டினென்ட்லேருந்து தான் பெறணும். ஸோ இம்மீடியட்டாக அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா தே நீட் டு சர்ச் ஆஃப் த சீ ரூட். அதனால் ஆல் த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தே ட்ரை டு ஃபைண்ட் எ நியூ ரூட் டு ஏஷியா கான்டினென்ட். The Turks penetrated into North America and the Balkan Peninsula. இது வந்து imperative on of the part of European nation to discover. இதுதான் மெயின் ரீசன் நியூ சீ ரூட் கண்டுபிடிக்கிறது. ஆடியோ விஷுவல்னால் என்ன கொடுத்துருக்காங்க, பொசஸிங் போத் ஏ சவுண்ட் அண்டு விஷுவல் காம்பனன்ட். சவுண்டும் வரும் வியூவும் வரும். சச் அ ஸ்லைட் டேப் ப்ரெசன்டேஷன் தான் ஆடியோ விஷுவல்னு சொல்கிறாங்க. இந்த ஆடியோ விஷுவல் சர்வீஸ் ப்ரொவைட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஃபர் வெப் ஸ்ட்ரீமிங், வீடியோ கான்ஃபரன்சிங், லைவ் ப்ராட்காஸ்ட் சர்வீசஸ், டெலிவிஷன், ஃபிலிம், இன்டர்நெட் இதில் எல்லாம் யூஸ் ஆகக்கூடியது ஆடியோ விஷுவல் மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம இந்தியாவுக்கு வந்த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் போர்ச்சுகல். இந்த போர்ச்சுகல் என்டையர் யூரோப்பியன் நேஷன் வந்து போர்ச்சுகல் தான் வாஸ் த ஃபார்மோஸ்ட் முன்னோடியாக இருந்தாங்க. மேக் எ டைனமிக் அட்டெம்ப்ட் டு டிஸ்கவர் எ சீ ரூட் டு இந்தியா. ஸோ பிரின்ஸ் ஹென்ரி அவர் தான் வந்து அப்போ பிரின்ஸாக இருந்தார். ஹூ இஸ் காமன்லி நோன் அஸ் நேவிகேட்டர். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஆர்வம் இந்த நியூ சீ ரூட்டை கண்டுபிடிக்கிறதுல. அதுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டார். ஹி என்கரேஜ் ஹிஸ் கண்ட்ரிமேன் டு டேக் அப் அட்வென்ச்சரஸ் லைஃப். இதை தேடி போங்க, தெரியாத இடத்த தேடி போங்க அப்படின்னு ஊக்குவிச்சது பிரின்ஸ் ஹென்ரி. அதனால் ஹி வாஸ் கால்ட் அஸ் நேவிகேட்டர். அப்படி சென்ட் பண்ணப்பட்டதில் ஃபர்ஸ்ட் பர்சன் பார்த்தோலோமியோ டயஸ், அ போர்ச்சுகீஸே செயலர் ரீச்டு ஆஃப்ரிக்காவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகுவார் 1487. இங்கே கிங் ஜான் செகண்ட் அவரை பேட்ரனைஸ் பண்ணுவார். ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்திங்கன்னா இந்த மேப்பில் ரெட் அண்ட் க்ரீன் கலரில் கொடுத்துருக்க வந்து வாஸ்கோட ஹாமா வந்த ரூட். அதில் கீழே லாஸ்ட்டாக கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு தான் பார்த்தோலோமியோ டயஸ் ஃபர்ஸ்ட்டு ரீச் ஆனார். ஸோ அவர் ரீச் ஆகிட்டு அதுக்கு மேலே நிறையா புயல் அந்த இடத்துல மையம் கொண்டதுனால, பட் இந்த வழியாக போனால் இந்தியாவுக்கு லேண்ட் ரூட் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு நம்பிக்கை கொடுத்ததுனால ஹி ரிட்டன் பேக். ஸோ அதனால் இந்த பிளேஸுக்கு வந்து ஹென்ரி என்ன பேர் வைப்பார் அப்படின்னா கேப் ஆஃப் குட் ஹோப்னு வைப்பார். ஸோ இதே ரூட்டை தான் வாஸ்கோட ஹாமா ஃபாலோ பண்ணி வந்து இந்த கேப் ஆஃப் குட் ஹோப்பையும் க்ராஸ் பண்ணி இந்தியாவை ரீச் பண்ணி ஸோ ஹி ஃபவுண்ட் அ நியூ சீ ரூட் டு இந்தியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை வாஸ்கோட ஹாமா பண்ணுவார். ஸோ திஸ் இஸ் த ரூட் ஹீ கேம் டு இந்தியா. ஸோ யூரோப்பியன்ஸ் எங்கெங்கெல்லாம் ட்ரேடு வச்சுருந்தாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு கண்ட்ரியோட செட்டில்மெண்ட்ஸ் தான். க்ரீன் கலரில் இருக்கிறது போர்ச்சுகீஸோட செட்டில்மெண்ட், ரெட் கலரில் இருக்கிறது ஃப்ரெஞ்சு செட்டில்மெண்ட்ஸ், பிங்க் கலரில் இருக்கிறது டச்சு செட்டில்மெண்ட்ஸ், அண்ட் டார்க் க்ரீன் டேனிஷ் செட்டில்மெண்ட் அண்ட் ப்ளூ கலர் இங்கிலீஷ் செட்டில்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது போர்ச்சுகீஸ் ட்ராவலர் வாஸ்கோட ஹாமா. வாஸ்கோட ஹாமா வாஸ் அன் அனதர் போர்ச்சுகீஸ் sailor. ஃபஸ்ட்டு வந்தவர் பார்த்தோலோமியோ டயஸ், இப்போ வரவர் வாஸ்கோட ஹாமா. சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவை ரீச் பண்ணிவிட்டு அவருடைய ஜேர்னியை முடிச்சுக்கல, கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுறாரு மொசாம்பிக்கோ வழியாக. ஹி ரீச்டு இந்தியா வித் த ஹெல்ப் ஆஃப் அன் இந்தியன் பைலட்டோட ஹெல்ப்பில் வந்து சேர்ந்துடுறாரு. இனி 1498 ஹி ரீச்டு த கேலிக்கட். ஸோ அங்கே கிங் சாமரின் ரூலர் ஆஃப் கேலிக்கட்டாக இருக்கார். அவர் வார்ம் வெல்கம் கொடுக்குறாரு நம்ம போர்ச்சுகீஸ்க்கு. அண்ட் செகண்ட் போர்ச்சுகீஸ் நேவிகேட்டராக பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல் அவர் வந்து இந்தியாவுக்கு சேல் பண்ணி வர்றாரு. வாட் த ரூட் ஃபாலோடு பை வாஸ்கோட ஹாமா, அந்த சேம் ரூட்டை வந்து ஃபாலோ பண்ணி வர்றாரு. அண்ட் அதுக்கடுத்து திரும்ப ஒரு கையும் வாஸ்கோடமா வருவார். வென் 1500 வருவார் வித் 13 ships-ஓட ஃபியூ ஹண்ட்ரட் சோல்ஜர்ஸோடு வருவார். ஸோ இவரோட அரைவல் கேலிக்கட்டில் தான் அப்பையும். ஆனால் அப்போ வந்தப்போ சில கான்ஃப்ளிக்ட் போர்ச்சுகீஸ் அண்ட் கிங் சாமரினுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படும். வாஸ்கோட ஹாமா இந்தியாவுக்கு வந்தது செகண்ட் டைம் 1501 வித் 20 ships-ஓடு வருவார். ஒரு ட்ரேடிங் சென்டர் கேனனூரில் வைப்பாங்க. அனதர் வந்து கேலிக்கட் அண்ட் கொச்சினில். கிங் சாமரின் போர்ச்சுகீஸ் அட்டாக் பண்ணுவார் கொச்சியில், ஆனால் அவரை தோற்கடிச்சிருவாங்க. ஸோ அதன் மூலமாக ஃபஸ்ட்டு கேபிட்டலாக கொச்சி கிடைக்கும் அவங்களுக்கு. 1524 தேர்டு voyage, அப்போ உடம்பு சரியில்லாதனால 1524 கொச்சின்ல இறந்து போயிடுவார் வாஸ்கோட ஹாமா. அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைடா. 1505 Francisco de Almeida was sent as the first governor for the Portuguese possession in India. எய்ம் என்ன அப்படின்னா போர்ச்சுகீஸோட நேவல் பவரை இந்தியாவில் டெவலப் பண்ணும். ஸோ அதுக்காக இவர் ஃபாலோ பண்ண பாலிசி ப்ளூ வாட்டர் பாலிசி.
போர்ச்சுகீஸ் அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அரப் தான் அங்கே இந்தியாவில் அதிகமாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோடது. அப்புறம் நெகட்டிவிட்டி impacted on the trade interest. ஈஜிப்ட் அண்ட் டர்க்கியோட உள்ள நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணோம். சுல்தான் ஆஃப் பிஜப்பூர் அண்ட் குஜராத் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் போர்ச்சுகீஸ் ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணாங்க. அண்ட் விச் லெட் டு அலையன்ஸ் வித் த ஈஜிப்ட், டர்க்கி அண்டு குஜராத் அகெயின்ஸ்ட் த போர்ச்சுகீஸ் இன்வேடருக்கு எதிராக இந்த டீம் உருவாகுது. அண்ட் நேவல் பேட்டில் நடக்குது. சாவுல் அப்படிங்கிற இடத்துல முஸ்லீம் ஃப்ளீட் ஓனியா விக்ட்ரி ஓவர் த போர்ச்சுகீஸை தோற்கடிச்சிடுறாங்க. அல்மேடா சன் வந்து இந்த இதில் கொல்லப்படுறாரு. அண்ட் அல்மேடா டிஃபீட்டட் த கம்பைன் முஸ்லீம் ஃபோர்ட் அகெயின் நேவல் பேட்டில் டையூவில் நடக்கும் 1509. ஸோ போர்ச்சுகீஸுக்கு அந்த ப்ளைஸும் டையும் கிடச்சிரும். அண்ட் நெக்ஸ்ட் பர்சன் அல்ஃபோன்சா டி அல்புஹர்கே. இவர் தான் ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ் பவர் இன் இந்தியா அப்படின்னே சொல்கிறாங்க. பிகாஸ் ஹி கேப்சர்டு கோவா இன் 1510 அண்ட் 1515 பெர்சியன் கல்ஃபில் உள்ள ஆர்மஸ்லையும் போர்ச்சுகீஸோட அத்தாரிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. தென் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, போர்ச்சுகீஸ் வந்து கெட்டிங் மேரி வித் இந்தியன் உமனை ரொம்ப என்கரேஜ் பண்ணார். ஆனால் இவர் விஜயநகர் எம்பையர் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தார். ஏன் மேரேஜஸை என்கரேஜ் பண்ணார்னா, இந்தியன்ஸ் ஆர் பிரில்லியன்ட் அண்ட் ப்ரைவ் அப்படிங்கிற ஒரு தாட் அவருக்கு இருந்தது. அடுத்த பர்சன் நினோ டி குங்கா. இவர் வந்து கேபிட்டல் சிட்டியை கொச்சின்லேருந்து கோவாவுக்கு மாற்றினார் 1530. அண்ட் 1534 ஹி அக்கர்டு பேசின் ஃப்ரம் பகதூர் ஷா ஆஃப் குஜராத்திட்டேருந்து வாங்குறாரு பேசின் பகுதியை. அண்ட் 1537 போர்ச்சுகீஸ் வந்து டையூவை கேப்சர் பண்ணிடுறாங்க. டோமனை குஜராத் லோக்கல் சீஃப்ஸ்டேருந்து வாங்கிடுவாங்க. தென் சால்செட்டை 1548 கேப்சர் பண்ணிடுவாங்க. 16th century பார்த்தா போர்ச்சுகீஸுக்கு கோவா, டேமன், டையூ, சால்செட், பேசின், சால், பாம்பேயோட வெஸ்டர்ன் கோஸ்ட், கூக்லி ஆன் த பெங்கால் கோஸ்ட்டில், சாந்தமோ அந்த மெட்ராஸ் கோஸ்ட்டில் அப்படின்னு நிறையா ட்ரேடிங் பிளேசஸ் கிடச்சிரும். ஸோ போர்ச்சுகீஸ் அவங்களுடைய கல்டிவேஷன் ஆஃப் டொபாக்கோவை இந்தியாவுக்கு கொண்டு வராங்க அப்போது. ஸோ அப்போ தான் இந்தியா ஃபர்ஸ்ட்டு டொபாக்கோ கல்டிவேஷன் வருது. தென் அவங்களோட கேத்தலிக் ரிலீஜனையும் இந்தியாவில் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. தென் தே ஹவ் இன்ட்ரடியூஸ் பிரிண்டிங் ப்ரெஸ் ஒன்று செட்டப் பண்ணுறாங்க கோவாவில் 1556. நிறைய சயின்டிஃபிக் இந்தியன் மெடிசினல் பிளான்ஸ் சயின்டிஃபிக் ஒர்க் வந்து இந்தியன் மெடிசினல் பிளான்ஸில் எழுதப்படுது. யூரோப்பியன் ரைட்டர் வந்து அதை பிரிண்ட் பண்ணுறாங்க கோவாவில் 1563 வெளியிடுறாங்க. 17th century போர்ச்சுகீஸ் பவர் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது. எப்போ டச் வராங்களோ அப்போது. அண்ட் 1739 த போர்ச்சுகீஸோட பேக்கெட் பார்த்தீங்கன்னா கோவா, டையூ, டாமன் அப்படிங்கிற 3 பிளேஸோடு முடிஞ்சிடும். அடுத்ததாக வர்றது டச். ஸோ போர்ச்சுகீஸ் அடுத்ததாக வந்து இவங்க 1602 யுனைடெட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆஃப் நெதர்லாண்ட் அப்படிங்கிற ஒன்றை ஃபவுண்ட் பண்ணி அவங்க கவர்மெண்ட்டை ட்ரேட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் வாங்குறாங்க. அண்ட் தென் அரைவ்டு இந்தியா. ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி வந்து மசூலிப்பட்டினம், அதாவது ப்ரெசண்ட் ஆந்திர பிரதேசத்தில் 1605 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அண்ட் திஸ் கம்பெனி வந்து அம்போயனா அப்படிங்கிற இடத்த கேப்சர் பண்ணுது போர்ச்சுகீஸ்டேருந்து 1605. அப்புறம் ஸ்பைஸ் ஐலாண்ட்ஸ்லையும் இவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்க. அது ஒரு இந்தோனேஷியான்னு சொல்லுவாங்க. அண்ட் நாகப்பட்டினம் மெட்ராஸ் பக்கத்தில் உள்ளதை போர்ச்சுகீஸ்லேருந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. இந்த பிளேஸை இவங்களுடைய ஸ்ட்ராங்கான ஹெட் குவார்ட்டர் மாதிரி ஆக்கிடுறாங்க. அட் ஃபஸ்ட்டு வந்து புலிக்கேட்டு தான் இவங்களோட ஹெட் குவார்ட்டர் இருந்தது. அப்புறம் 1690 தான் நாகப்பட்டினத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்தியன் கமோடிட்டிஸ் என்ன ட்ரேடு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா சில்க்கு, காட்டன், இண்டிகோ, ரைஸ், ஓபிஎம் இதெல்லாம் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு போனாங்க. ஸோ இவங்களே மொனாப்ளைஸ்டு பிளாக் பெப்பரை இவங்க தான் வாங்க அத்தாரிட்டி வச்சுருந்தாங்க. நிறைய ஃபேக்ட்ரிஸ் புலிக்கட், சூரத், சின்சுரா, காசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பலாசூர் அண்ட் கொச்சினில் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்படி டச்சோட நிறைய பிளேசஸ் க்ரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ், அதாவது பிரிட்டிஷ். த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஒரு ரைவல்ரியாக இவங்களுக்கு ஏற்படுது. போர்ச்சுகீஸ் அண்ட் டச் வந்து த்ரூஅவுட் த 17th century ஒரே ஃபைட் தான். 1623 10 இங்கிலீஷ் ட்ரேடர்ஸை 9 ஜாவனீஸை அம்போயாவில் வச்சு கொண்டுருவாங்க. 2 யூரோப்பியன் கண்ட்ரீஸோட ரைவல்ரி இதனால் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபைனல் கொலாப்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பெடரா இன் 1759 டச்சு வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. ஸோ 1795 அப்புறம் சுத்தமாக டச்சு வந்து வைப் அவுட் ஆயிடுவாங்க. தமிழ்நாடோட டச் எப்படி இருந்தாங்க அப்படின்னா த போர்ச்சுகீஸ் எஸ்டாப்ளிஷ் ஏ கண்ட்ரோல் ஓவர் புலிக்கட் இன் 1502. இதை வந்து டச்சு பிடிங்கிடுவாங்க. புலிக்கட் வந்து டச்சோட ஒரு ஃபோர்ட்
ஹெல்ட்ரியா அப்படிங்கிறது 1613 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. நம்ம பார்க்குறோம்ல இந்த பிக்சர் தான் அந்த ஹெல்ட்ரியா ஃபோர்ட், அதாவது புலிகேட் ஃபோர்ட்டோட பிக்சர். இந்த டச் வந்து அவங்களோட செட்டில்மெண்ட்டை 1610 வந்து புலிகேட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. டைமண்ட்ஸ் எல்லாம் இங்கே புலிகேட்லேருந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆச்சான். ஏன்னா அவங்களுக்கு நாகப்பட்டினம், புன்னைக்காயல், போர்ட்டோனோவா, கடலூர், தேவப்பட்டினம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பொசிஷன் ஏரியாஸ் வந்து கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது த பிரிட்டிஷ். 31 டிசம்பர் 1600 குயின் ஆஃப் இங்கிலாண்டாக இருந்தவங்க எலிசபெத் அவங்க ஒரு சார்ட்டர் ஆக்ட் வெளியிட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஈஸ்ட் இண்டீஸோட பிஸ்னஸ் பண்ண பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஒரு கவர்னர், 24 டைரக்டர்ஸ் இருப்பாங்க. கேப்டன் ஹக்கின்ஸ் வந்து ஜஹாங்கீர் கோட்டை விசிட் பண்ணுறாரு டு கெட் த பெர்மிஷன் ஃப்ரம் த ஜஹாங்கீர். ஆனால் வந்து அவருக்கு கிடைக்கல. அப்புறம் 1612 வந்து கேப்டன் தாமஸ் ரோ வந்து விசிட் பண்ணுவார். அவருக்கு பெர்மிஷன் கிடச்சிடும். ஸோ பை த வே 1613 சூரத்தில் ஒரு ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ இனிஷியலாக இதுதான் ஹெட் குவார்ட்டராக இருக்கும். கேப்டன் நிக்கோலஸ் டோன்டன் வந்து இன்னொரு விக்ட்ரி கிடைக்கும், போர்ச்சுகீஸ் தோற்கடிச்சிடுவாங்க 1614. இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறமா பிரிட்டிஷோட ப்ரெஸ்டீஜ் வந்து முகல் கோட்டில் பெருசாயிரும். ஸோ 1615 என்ன செய்வாங்க அப்படின்னா, சர் தாமஸ் ரோ வந்து ஜஹாங்கீர் கோட்டை போய் பார்ப்பாரு. கிங் ஜேம்ஸ் ஃபஸ்ட்டு தான் அனுப்பியிருப்பார். ஸோ அதன்படி ஆக்ராவிலே 3 இயர்ஸ் அங்கே இருந்து ஒரு நல்ல கமர்ஷியல் ட்ரீட்டி சைன் வாங்கிட்டு வருவார் சர் தாமஸ் ரோ. ஸோ அண்ட் பை த வே ஆக்ரா, அகமதாபாத், ப்ரோச் பிளேசஸ்லாம் கிடைக்கும். பே ஆஃப் பெங்காலோட கோஸ்டல் பிளைனில் பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினம் தான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி 1611 ஆரம்பிப்பாங்க. கோல்கண்டா கிங்டத்துலேருந்து அவங்களுக்கு கிடைக்கும். 1639 இங்கிலீஷ் மெர்ச்சன்ட் ஃப்ரான்சிஸ் டே வந்து மெட்ராஸை வந்து ஒரு லீஸ் ஏரியாவாக சென்னப்ப நாயக்கார்ட்டேருந்து வாங்குவார். அவர் யாருன்னா ரூலர் ஆஃப் சந்திரகிரி. அப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அங்கே ஒரு ஃபேக்ட்ரி ஃபுல் பண்ணுவாங்க. இங்கே ஒரு ஃபோர்ட் கட்டுறாங்க, ஃபோர்ட் செயின் சார்ஜ் அப்படின்னு அழைக்கக்கூடியது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் குவார்ட்டராக இருக்குது ஈஸ்டர்ன் சைடுக்கு. ஃபஸ்ட்டு ஃபோர்ட் வந்து பிரிட்டிஷால் கட்டப்பட்டது ஃபோர்ட் செயின் சார்ஜ் தான். அதுக்கப்புறம் கிங் சார்லஸ் II ஆஃப் இங்கிலாந்து வந்து பாம்பே ஐலாண்டை வந்து போர்ச்சுகீஸ் கிங் கிட்ட இருந்து டௌரியாக வாங்குறாரு, அதாவது வரதட்சணையாக. 16 கேத்ரினா மேரேஜ் பண்ணதுக்காக. 1668 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஒரு ஐலாண்டு வந்து ஆனுவல் ரெண்ட்டாக 10 பவுண்டு அப்படின்னு சொல்லி சார்லஸ் II வந்து அதை கம்பெனிக்கு கொடுத்துருவார். 1690 ஒரு ஃபேக்ட்ரி வந்து ஜாப் ஹர்னக் கட்டுவார். ஜமீன்தாரி ஆஃப் 3 வில்லேஜஸ் அவங்களுக்கு கிடைக்கும் 1698. தென் பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர் மூலமாக பொலிட்டிக்கல் பவரும் கிடைக்கும். தென் 1858 வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரூல் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பவரை வந்து ஷிஃப்ட் பண்ணி பிரிட்டிஷ் க்ரௌன் எடுத்துக்குவாங்க. So this is the advent of the British and they only the finalists established their kingdom. March 17, 1660 கிங் ஆஃப் டென்மார்க் கிறிஸ்டியன் IV வந்து ஒரு சார்ட்டர் ஆக்ட் இஸ்யூ பண்ணி டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை க்ரியேட் பண்ணுறாங்க. அவங்க டைரெக்டாக சவுத் இந்தியா வந்து ட்ராங்கோபார், தமிழ்நாடு இல்லை தரங்கம்பாடின்னு சொல்லக்கூடிய பகுதியில் வந்து அவங்களுடைய செட்டில்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. In 1620 அப்புறம் 1676 பெங்காலில் சராம்பூர் பகுதி கிடைக்கிது அவங்களுக்கு. சராம்பூரை தான் ஹெட் குவார்ட்டராக வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க இந்தியாவில் அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடியல. ஸோ ஃபெயில் ஆகிட்டாங்க. 1845 என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 2 பிளேசஸையும் பிரிட்டிஷ்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க இந்தியாவிலேருந்து மூவ் பண்ணிடுவாங்க. டேனிஷ் கால்டு ட்ராங்கோபார் அஸ் ஏ டேனிஷ் போர்க். த கிங் ஆஃப் டென்மார்க் வந்து சென்ட் ஜிங்க் அண்ட் பல்க் டு இந்தியா. ஜிங்க் அண்ட் பல்க் வந்து ஃபர்ஸ்ட்டு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்து தமிழ்நாட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். தரங்கம்பாடின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ராங்கோபாரில் தான் அந்த ஃபர்ஸ்ட்டு பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து டேனிஷ் பீப்புள்ஸால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. இந்த பிக்சரில் பார்க்குறோம்ல, இதுதான் டேனிஷ் பீப்புள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஃபோர்ட் இன் இந்தியா. ஸோ இந்த மாதிரி எவ்ரி யூரோப்பியன்ஸ் தே கன்ஸ்ட்ரக்டட் த ஃபோர்ட் டு அட்மினிஸ்டர் ஆர் டு டூ த ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். ட்ராங்கோபார் டேனிஷ் ஃபோர்ட் இது தான். இப்போ கூட போனால் பார்க்கலாம், டேனிஷோட ரூலை நம்மளுக்கு எடுத்து காட்டுறதா இருக்குது. தென் ஃப்ரெஞ்ச் நெக்ஸ்ட்டு வந்தவங்க
ஃப்ரெஞ்ச் இன் பிட்வீன்லேயே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் நம்மளை வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. த ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் ஃபார்ம்டு இன் 1664 கால்பர்ட்டால் ஃபார்ம் பண்ணப்படுறது. இவர் கால்பர்ட் யார் அப்படின்னா லூயிஸ் 14ஓட மினிஸ்டர். 1667 ஒரு ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பெடிஷன் இந்தியாவுக்கு வர்றாங்க. ஃப்ரான்ஸ்கோயிஸ் கேரன் அப்படிங்கிறவர் தலைமையில். ஃப்ரான்ஸ் வந்து அதுதான் லாஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரியாக இந்தியாவுக்கு வந்தவங்க. கேரன் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரியை சூரத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். 1669 மராக்காரா அப்படிங்கிறவர் செகண்ட் ஃபேக்ட்ரி மசூலிப்பட்டினத்தில் கோல்கண்டா சுல்தான்கிட்டருந்து வாங்கி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். தென் 1673 பாண்டிச்சேரியில் ஒரு மிகப்பெரிய செட்டில்மெண்ட் வந்து கிடைக்கும் ஃப்ரெஞ்ச் பீப்புளுக்கு. வந்து பிஜப்பூர் சுல்தான் வந்து ஷெர்கான் லோடி தான் வாங்குவார். பாண்டிச்சேரி தான் அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் பொசிஷனோட மெயினான செட்டில்மெண்ட் ஆயிரும். இங்கே ஒரு ஃபோர்ட் கட்டுவாங்க, செயின்ட் லூயிஸ் அப்படிங்கிற ஒரு கோட்டை ஃப்ரான்சிஸ்கோ மார்டின் பாண்டிச்சேரியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். 1673 ஃப்ரெஞ்ச் வந்து சைஸ்டகான் இந்த முகல் சுபேதார்கிட்ட இருந்து பெர்மிஷன் கிடைக்கும். என்ன பெர்மிஷன் அப்படின்னா சந்திரநாகூர் கல்கத்தாக்கு நியரில் உள்ளதில் அவங்களுடைய ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வச்சுக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடைக்கும். த ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஃபேக்ட்ரிஸ் வந்து நிறைய பிளேசஸில் வச்சுருந்தாங்க. மாகி, காரைக்கால், பலசோரா அண்டு காசிம் பஜார் இங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்புறம் சில ட்ரேடிங் சென்டர்ஸும் வச்சுருந்தாங்க ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஃப்ரெஞ்சு பவரோட மெயினான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க டியூப்ளெக்ஸ் வந்தப்போ தான் அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா 1742 ஜோசப் ஃப்ரான்சைஸ் டியூப்ளெக்ஸ் கவர்னர் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்பாயிண்ட் பண்ணப்படுவார். இவர் டூமாஸை வந்து ஃபஸ்ட் ஃப்ரெஞ்சு கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரியாக சக்ஸஸ் பண்ணி வருவார். அடுத்து ஸ்வீடிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கோத்தன்பர்க் ஸ்வீடனில் ஃபவுண்ட் பண்ணுறாங்க 1731 இந்தியா கூட ட்ரேட் வச்சுக்கிறதுக்காக. இன்ஸ்பயர்டு அதாவது டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சக்ஸஸ் ஆனதை வச்சும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சக்ஸஸ் ஆனதை வச்சும் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி தே டிட் அ ட்ரேட் ஸ்மால் ட்ரேட். ஓகே, ஸோ இப்படி அடுத்தடுத்து யூரோப்பியன்ஸ் வந்து நம்மளுடைய கண்ட்ரியை என்ன பண்ணாங்க, ஆக்குபை பண்ண ஆரம்பித்தாங்க. கடைசியாக லெஃப்ட் ஆனது பிரிட்டிஷ் அண்டு ஃப்ரெஞ்சு பீப்புள் தான். யூரோப்பியன் பவர்ஸ் வந்து லாஸ்ட்டாக அவங்களுக்குள்ளே ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க. இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் கர்நாடிக் வார்ஸில். அதில் ஃப்ரெஞ்சோட ஆதிக்கமும் குறைஞ்சி போயிடும். அந்த அட் லாஸ்ட் ஹூ டாமினேட்டட் அப்படின்னா இங்கிலீஷ் பீப்புள் தான். போர்ச்சுகீஸ் சில ஃபியூ பிளேசஸ் அங்கே வச்சுருப்பாங்க. பட் ஆல் த சுப்ரீம் சாக்ரிஃபைஸ், கவர்மெண்ட் சப்போர்ட், நேவல் சுப்பீரியாரிட்டி, நேஷ்னல் கேரக்டர் அண்ட் தியர் அசண்டன்சி இன் யூரோப். ஸோ இது எல்லாமே at last British they got a success due to these all reasons. Thank you for watching. For more videos subscribe our channel Sangavi Madinutpam.